ரஜித்தோட பில்லா படம்க்கு அப்புறமா அந்தளவுக்கு எந்த படமும் ஹாலிவுட் ரேஞ்சில் தலை எடுக்கலை. பில்லா படம், மங்காத்தா இதை தாண்டி அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி எந்த படமும் இல்லை. இப்போ விடாமுயற்சிக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. விடாமுயற்சி படத்தில் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி, ஆல்சோ அந்த கலர் கிரேடியன்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கே நம்மளை கூட்டு போகுது. அதுவும் இல்லாமல் இது வந்து மகிழ் திருமேனியோட படம்ன்றதுனால பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு படம் எடுத்தாருனாவே அதில் எல்லாமே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ நல்லா டிசைன் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வருது. பட்டு கலெக்ஷன் இல்லைனா கூட ஓரளவுக்கு நார்மலாக படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்து மேலே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தல அஜித் குமார் இந்த படம் வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்த துணி கூட அந்தளவுக்கு கலெக்ஷன் பண்ணிச்சு. பட்னா அந்தளவுக்கு படம் அந்தளவுக்கு இதுவும் ஆகலை, கனெக்ட் ஆகலைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் அதெல்லாம் வந்து முறியடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீமேக்குக்கே ஒரு பேர் போனவர் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏகே தான் சொல்லணும். ஏன்னா பில்லா 2 அவர் வந்து பில்லா 1, பில்லா 2 பயங்கரமாக எடுத்து வச்சுருப்பாரு ரீமேக்கு. ஒரு ரீமேக் எடுத்து அந்த மூவி நல்லா கொண்டு போக முடியும், அதை ஃப்ளாப் ஆகாமல் வச்சுக்க முடியுன்ற ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்ததே நம்ம தல அஜித் தான். அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் இதுவாக இருக்கும். அதே மாதிரி திரிஷாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கடைசியாக மங்காத்தால 50வது படத்தில் பார்த்தது. அதில் சேர மாட்டாங்க. இதுலேயும் இவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி தான் போகுது இந்த படத்தில். இதில் இவங்க சேர்றாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கதையே போகுது. இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். அதே மாதிரி குட் பேட் அக்லிக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட்னா இந்த மூவிஸ்க்கு அப்புறமா தான் அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூவியில் ரிலேஷன்ஷிப்பில் தான் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அஜித் வந்து ஒரு 90s கிட்ஸு, அப்புறமா நம்ம திரிஷா வந்து 2K கிட்ஸு, அதனால் உங்கள் ஜெனரேஷன் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜித் சொல்கிற மாதிரி காட்சிகளும் இதில் இருக்குது. அதே மாதிரி திரிஷா வந்து ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த கஷ்டத்தை பார்த்து ஏகே அஜித்குமார் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இந்த படமே வந்து கொஞ்சம் மூவ் ஆகுது. ஆனால் வந்து ஆரம்பத்தில் நல்லா 2 பேரும் நல்லா லவ்லாம் பண்ணி மேரேஜ்லாம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மேரேஜ்க்கு அப்புறமா நடக்கிற இதுவை பேஸ் பண்ணி தான் இந்த படம் போகுது. இதுக்கு நடுவில் திரிஷா வந்து தொலைஞ்சு போயிடுற மாதிரியும், திரிஷாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஏகே வந்து போராடுற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி போலீஸ்கிட்டலாம் போய் கேட்குறாங்க, அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனை பிடிச்சி கேட்டதுக்கப்புறமா அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஸ்கெட்சை போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சுற்றி ஏகேக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த போலீஸாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்க. அப்படி எல்லாருமே உன்னை எதிர்த்து நிற்கிற போது நீ வந்து உன்னை நம்பு, நீ விடாமுயற்சியாக இரு, உன்னோட முயற்சி நீ கைவிடாத அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற மூவி தான் இந்த விடாமுயற்சி. அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாமே கான்செப்டே போகுது. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்துருக்காரு. அவர்கிட்ட நம்ம தலை வந்து ஏகே வந்து போயிட்டு ஹெல்ப் கேட்குற மாதிரி வருது, உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்திங்கன்னா அவர் ப்ரிசன்லேருந்து தப்பிச்சு வர மாதிரி ஒரு காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசியம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து பயங்கரமாக இதில் மேட்ச் ஆகிருக்கு இந்த ட்ரைலரில். அதே மாதிரி மூவிலும் நல்லாயிருக்கும்னு நம்ம நம்பலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 1 டைட்டில் வின்னர் ஆரவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவருக்கு அந்தளவுக்கு பிக் பாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் இல்லைனா கூட இந்த படத்தில் ஒரு கம்பேக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பலாம். அதே மாதிரி இவங்க ஒய்ஃப் ஏதோ தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பான ஒய்ஃப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. நிறையா இதுதான் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம தலை அஜித் நடிக்கிற படம்னாலே பார்த்திங்கன்னா அதில் மோட்டிவேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இந்த போர்ஷனை ட்ரைலரில் பார்த்தீங்க நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க, இது தலை தான் போல் இருக்குது, டபுள் ஆக்ஷன் போல், இவர் வந்து வில்லன் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. பட் அதுக்கு வந்து அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தலை அஜித்தே ஒரு போஸ்டர் வீடியோ. ஸோ அது வந்து தலை அஜித் இல்லை, அவர் கூட நடித்த ஒரு சக தோழர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இது மூலிமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா படம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 500 crores அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம். ஏன்னா மகிழ் திருமேனியை பொறுத்த வரைக்கும் நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு தலை வந்து பார்த்திங்கன்னா தலை அஜித் குமார் பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் பேஸ், ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு ஆக்டரு. அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷம் கழித்து படம் வருதுன்னும் போது கண்டிப்பாக நம்ம தலை ரசிகர்கள்லாம் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி மங்காத்தாக்கு அப்புறமா நம்ம இவர் நடிச்சிருக்காரு, ஆக்ஷன் கிங்கும் அப்புறமா அல்டிமேட் ஸ்டாரும் ஒன்றா இணைந்திருக்காங்க இந்த மூவியில். அதுவே வந்து ஒரு செம பெரிய ஐப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அர்ஜுனுக்கும் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னும் போது மேபி அர்ஜுனே கூட வில்லனாக இருக்கலாம், யாருக்கு தெரியும், நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். பட் இந்த படம் வந்து மோஸ்ட்லி
பிரேக் டவுனை தொடர்ந்து எடுத்ததாக தான் இருக்கும். பட் இதுலேயும் ஆனால் எப்பவுமே வந்து ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே அச்சு பிரிசாமல் எடுக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாயல் மாற்றுவாங்க. இப்போ நம்ம தெலுங்கு ஆடியன்ஸுன்னும் போது ஃபைட் சீனு, டான்ஸு இதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். சும்மா இங்கே தட்டினா அங்கே போய் விழுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து அது லாஜிக்லாம் இடிக்கும். அப்படின்னும் போது நம்ம லாஜிக்காக தான் ஃபைட் சீனு அதெல்லாம் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரியலாக தான் பண்ணார். அது எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும், ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கும். அது அப்பயும் பண்ணி கொடுத்தாரு. ஸ்டண்ட்டுனாலே நம்ம சொல்லவே தேவையில்ல. இங்கே அர்ஜுனுக்கும் ஆக்டர் அஜித் குமாருக்கும் ஏதோ கிளாஷ் போகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அர்ஜுன் வந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்குறாரு. அது இந்த மாதிரி ஏகே எதுவும் சொல்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம், படம் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ் வீடியோ. கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.